वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति ओं नमो वेंकटेशाय திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நாரத பக்தி சூத்திரத்தில் மகத் சங்கதஸ்து துர்லபா அகம்யா அமோகஷ்ச அப்படின்னு 39வது சூத்திரம். பக்தி ஏற்படுறதற்கு முக்கியமான காரணம் சத்சங்கம் அப்படிங்கிறது இங்கே காட்டி கொடுக்குறார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். ரூபகோஸ்வாமியும் ஆதௌ ஸ்ரத்தா தத சாதுசங்கா அப்படின்னு ஆரம்பித்து அந்த பிரேம பக்தியானது பலவிதமான கட்டங்கள் தாண்டி வரும் அப்படின்னு அந்த இடத்துல பகவன் நாம சிந்து சித்தாந்த சிந்துங்கிற கிரந்தத்தில் அழகாக சொல்லியிருக்கார். இந்த சாதுசங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீதி சதகத்தில் போய் பார்க்கும்போதே சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசா நாமாபி ந ஞாயதே. இப்போ நம்ம நித்தியம் சாப்பிடும்போது தோசை வைப்பாலோன்னு ஆற்றுல அந்த தோசை கல் சுற்றுத்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அதில் தெளிப்பாலாம். தெளித்தா அந்த ஜலம் இருக்கிற இடம் கூட தெரியாது, புஷ்ஷுன்னு ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். அதே ஜலம் சந்தத்தாயசி, அயசின நெருப்பு, இது இரும்பில் ரொம்ப காய்ச்சின இரும்பில் சம்ஸ்திதஸ்ய பயசா ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா நாமாபி ந ஞாயதே, பேர் கூட தெரியாது, ஜலம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவான் 2 நிமிஷம் கழிச்சு. அதே ஜலம் முக்தாகாரதயா ததேவ நளினி பத்ரஸ்திதம் ராஜதே, நளினி பத்ரஸ்திதம் முக்தாகாரதயா ததேவ ராஜதே. ஒரு தாமரை இலை மேலே ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா அதை பார்க்குறதுக்கு முத்து போல் தெரியுமா, அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பிரகாசமாக தெரியும். அதே ஜலம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே. இப்போ முத்துன்னு சொல்கிறோமே, அந்த முத்து எப்படி ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் இங்கே காட்டி கொடுக்குறார். சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு நல்ல மழை காலத்தில் இந்த சிப்பி திறந்துன்னு இருக்குமா, அதில் விழக்கூடிய ஒரு சொட்டு ஜலம் அப்படியே அது மூடினோடனே முத்தா மாறுறதுன்னு சாஸ்திரத்தை சொல்கிறார். ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே, முக்தா மாறுறதுதான். இதெல்லாம் என்ன பலவிதமான கட்டம் சொல்கிறார். பிராஜே நாதம மத்தியம உத்தம குணா சம்சர்கதோ ஜாயதே. சம்சர்க்கத்தினால தான் பலவிதமான அதம மத்தியம உத்தமமான குணங்கள் ஏற்படுறது அப்படின்னு அழகாக நீதி சதகத்தில் சம்சர்க்கம் எவ்வளோ முக்கியம், அது சாது சங்கமாக இருந்தால் எப்படி முத்து போல பிரகாசிக்கலாம், அதுக்கு மேலே முத்தாவே மாறலாம், இந்த சாதாரண ஜலம் முத்தாவே எப்படி மாறுறது அப்படிங்கிறத உதாரணமாக வச்சு சொல்லிருக்கார். அதுக்கோசரமே இந்த சாது சங்கம் ஏற்படணும். இந்த சத்சங்கமானது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி வரும்னா முக்கியதஸ்து மகத் கிருபையைவா பகவத் கிருபா லேஷாத்வா அப்படின்னு 38வது சூத்திரம் நாரத
பக்தி சூத்திரத்தில் பகவானே சுயமே அவனுடைய கிருப்பை லேசாக நம்ம மேலே உழுந்தா போதும் இந்த பக்தியானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாது சங்கத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தேவஸ்தானம் துவாரா, SVBC சேனல் துவாரா. அதனால்தான் இந்த பகவத்கீதை பாராயணமானது பிரதிதினம் பிரதிஸ்லோகம் ஒவ்வொரு ஆத்துலேயும் கேட்கணும்னு தேவஸ்தானம் ஏற்பாடு பண்ணி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிச்சுருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्सांगं महोरस्कं वनमाला विराजितं शंखचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। यो मामेवमसम्मूढो जानाति पुरुषोत्तमम्
சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. இப்பொழுது நாம் செய்த பாராயணத்தினுடைய ஸ்லோகத்தின் அர்த்தங்களை டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். யோ மாம் ஏவம் அசம்மூடः ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, எதுக்காக அதை தெரிஞ்சுக்கிறோம்? தெரிஞ்சுட்டோன்னா நாம் தெரிந்து கொண்ட விஷயத்தின்படி நாம் நடக்கணும். அதில் ஒரு பிரவൃத்தி வேணும். இப்போ கீதை கேட்குறோம், சுவாமி ரொம்ப நன்னா சாதிக்கிறார், ரொம்ப ரொம்ப நன்னா சாதிக்கிறார், ரொம்ப நன்னா சாதிக்கிறார், இப்படியே சொல்லியிருந்தானே அர்த்தம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இந்த யூடியூப்லாம் கமெண்ட் போடுவான் சில பேர். கமெண்ட்னா கடனேன்னு கமெண்ட் போடுவான். அடியேன் சுவாமி, தாசன் சுவாமி, ஆமாம் சுவாமி, சரி சுவாமி, இதெல்லாமா ஒரு கமெண்ட்டு? சரி, ஒன்றை பற்றி ஒன்றை குறித்து நாம் அனுபவித்தோமையானால், ரசித்தோமையானால், இப்போது ஒய்ஃபு நல்ல அழகாக வீட்டில் சமையல் பண்ணி போடுறா, தளிகை பண்ணி போடுறாரு, அதெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணணும் நம்ம. பட் புரியறதுக்காக கலோக்கியில் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். எப்படி இருந்தது அப்படின்னா, நல்லா இருந்தது அப்படி சொல்லிட்டா போருமா? அப்படி சொல்லிட்டா உடனே முடிஞ்சு நன்னா தான் இருந்தது, நீ பாராட்டிருக்க தான், தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்ரிசியேஷன் தான். எப்படி இருந்தது? நன்னா இருந்தது அப்படி சொல்லிட்டா போருமா? உடனே என்ன சொல்லணும், அந்த வெண்டைக்காய் கரமது ஒன்று பண்ணியிருந்தியே, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அழகாக அதில் தேங்காய் துருவி போட்டிருந்தேன், அது ரொம்ப அழகாக ரொம்ப சாப்பிட்சே நல்லா இருந்தது. குழம்புல நீ இந்த வெள்ளிக்கிழங்கு தான் போட்டிருந்த இல்லையா, அது நல்லா அழகாக மசிஞ்சிருந்தது அப்படின்னு 2-3 வார்த்தைகளை சொல்லி, அந்த குணங்களை சொல்லி, நீ சாப்பிட்ட பதார்த்தங்கள் எந்தெந்த பதார்த்தங்கள் உனக்கு எப்படியெல்லாம் ருச்சித்தன என்பதை சொன்னால், அப்போ செய்தவர்களுக்கு ஒரு சந்தோஷமானது ஏற்படும். ஓகே, இவர் நிஜமாகவே ரசிச்சிருக்கார், இதை நிஜமாக என்ஜாய் பண்ணியிருக்கார் நினச்சிப்பா. கடனேன்னு இது சாப்பிட்டு பைத்தை நம்ம கேள்வி கேட்டேன்னா, ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு பற்றியா அப்படின்னு இருக்கிறவனுக்கு கடுப்பு வரும். அந்த மாதிரி இந்த கமெண்ட்ன்றது ரொம்ப மோசம். அது நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பட் நோபடி இஸ் கோயிங் டு சேஞ்ச் தேர் ஆட்டிடியூட்ஸ். அது புரியாது அவனுக்கு. புரியாதுன்னு அர்த்தம்னா யோசிக்கிறது கிடையாது. இதே பகவத்கீதையை கேட்போம், மேபி இதை நாம் யூடியூப்பில் கூட நிறைய பேர் கேட்டுருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கிறதுனால. அதுக்கு அவள் கொடுக்குற கமெண்ட்னா அவ்வளோதான், ஆடியன் சுவாமி, தாசன் சுவாமி, சுவாமி கரெக்ட் சுவாமி, நீங்கள் சொல்கிறது ரைட்டு சுவாமி, என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்னு கூட முன்ன பின்ன கான்டெக்ஸ்ட் இருக்காது. ஆகையால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்வது என்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதை ரசிக்கணும், அதை நாம் அதுக்கப்புறம் செயல்படுத்தணும். இனி பகவத்கீதையை தினந்தோறும் வாசிக்க வேண்டும். பகவத்கீதையினுடைய முழு அர்த்த விசேஷங்களை முழுமையாக முறையாக நாம் காலக்ஷேமம் கேட்க வேண்டும். இன்னும் கூட 90% ஆஃப் த பீப்புள், ஏபிஎன் சுவாமி காலக்ஷேபம் சொன்னார், ஏபிஎன் சுவாமி காலக்ஷேபம் சொல்கிறார். உபன்யாசம்ன்றது வேற, காலக்ஷேபம்ன்றது வேற. உபன்யாசம் தான் பப்ளிக்கே தவிர்த்து காலக்ஷேபம்னு பப்ளிக் இல்லை. கதா காலக்ஷேபமும் நான் சொல்கிற காலக்ஷேபமும் ஒரே மீனிங் இல்லை, அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உபன்யாசம்ன்றதான மீனிங்கில் வரக்கூடிய ஒரு வார்த்தை கதா காலக்ஷேபம், உபன்யாசம்ன்றதான அதே மீனிங்கில் வரக்கூடிய ஒரு வார்த்தை கதா காலக்ஷேபம். பட் நான் சொல்கிறது பகவத்கீதையினுடைய ரகசியார்த்தங்களை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆச்சாரியன், ஒரு குருவினிடத்தில் அமர்ந்து அவர் மூலமாக விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு சம்பிரதாய காலக்ஷேபம் பேர். பட் நிறைய பேர் காலக்ஷேபம் என்ன காலக்ஷேபம்ன்றது சொல்ல வராது, வார்த்தை வராது. ஒரு 2 நாள் முன்னாடி உபன்யாசத்தில் சொன்னேன், திருநெல்வேலி அல்வாவை பற்றி பேசுகிறோம்னா திருநெல்வேலி அல்வாவை நல்லா சாப்பிட்டவன் தான் பேச முடியும். அதனுடைய டேஸ்ட், அதனுடைய சுவையை நன்கு அறிந்தவன் தான் பேச முடியும். காஞ்சிபுரம் இட்லியை பற்றி ஒருத்தர் பேசுகிறோம்னா காஞ்சிபுரம் இட்லியை நல்லா சாப்பிட்டு வரதராஜ பெருமாளை சேவித்தவனுக்கு அதனுடைய பெருமை தெரியும். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு பர்டிகுலர் இருக்குது. எனில் அதை நான் தெரிந்து கொள்வதனாலே எனக்கு கிடைக்கக்கூடியதான நன்மைகள் என்ன என்றால், பரமாத்மா சொன்னான், இந்த புருஷோத்தம சப்தத்திற்கு இவ்வளவு பாடுபட்டு
உனக்கு விளக்கம் சொன்னதனுடைய நோக்கம் என்ன? அதை அவ்விதம் அனுசந்தானம் செய்வதற்காகத்தான். இந்த புருஷோத்தமனை அறிந்து அந்த புருஷோத்தமனை எவனொருவன் உபாசிக்கிறானோ அத்தகையவனுக்கு பெருமை உண்டாகிறது. அதனால் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறான். சார் எதுக்காக சார் எனக்கு இந்த அல்வா பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க? முட்டாள், போய் அந்த அல்வா சாப்பிட்டு பாடுறா. சொல்லச்சவே நாக்கள் அப்படி ஜலம் ஊறுறது நமக்கு. உண்மையிலே அந்த அல்வாவை போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கும். போய் அந்த அல்வாவை வாங்கி சாப்பிடுப்பார் அப்படின்னோடனே அதோடனே சாப்பிட்டியா, பார்த்தியா, நீங்கள் சாப்பிட்டல எவ்வளோ நல்லா இருந்தது, எவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி யோமாம் ஏவம் அசம்மூடா ஜானாதி புருஷோத்தமம், மூடனாயிருந்தவன் அமூடனாகிறான். முட்டாள், பரமாத்மா தெரியல. இப்போ ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணனுக்குத்தான் முதல் தாம்பூலம், கிருஷ்ணனைத்தான் முதலில் கௌரவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டார். ஒரு சிசுபாலன் முதலானவர்கள் அதுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணினான். காரணம் என்ன? சிசுபாலனுக்கெல்லாம் பொறுக்கார். அவனுக்கு ஆரம்பத்துலேருந்து கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து இத்தனைக்கும் அர்ஜுனன் மாதிரி கிருஷ்ணன் சிசுபாலன் இவர்கள் கூட ஒரு விதத்தில் அத்தான் அம்மாஞ்சி தான். அந்த விதத்தில் சிசுபாலனுக்கு ஆரம்பத்துலேருந்து ருக்மிணி மேலே ஒரு கண்ணு, ஒருதலை காதல் ருக்மிணி பேரில். ஆனால் ருக்மிணிக்கு கிருஷ்ணன் பேரில் காதல். அப்படி என்ன கிருஷ்ணன் கிட்ட இருக்கு ருக்மிணி அப்படின்னு தனக்கு கிடைக்காத ருக்மிணி யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சிசுபாலன் பிளான்லாம் போட்டான். ஆனால் ஒன்றும் நடக்கலை. அழகாக கிருஷ்ணன் வந்தான், சிசுபாலனை தோக்கடித்தான், ருக்மியை தோக்கடித்தான். ருக்மின்றவன் கிருஷ்ணனுடைய ருக்மிணியினுடைய தமையன். ருக்மி அவளை தோக்கடித்தான். அதே மாதிரி சிசுபாலனை தோக்கடித்தான். ருக்மிணியை அழிச்சிட்டு போயிட்டான் கிருஷ்ணன். ஸோ ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடந்துருது. பிறந்ததுலேருந்து கிருஷ்ணன் பேரில் வெறுப்பு. தான் ஆசைப்பட்ட பொண்ணு கிருஷ்ணனை ஆசைப்பட்டு கிருஷ்ணனை அவளை அழிச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்றது வேற கடுப்பு சிசுபாலனுக்கு. இப்போ சபையில் இவ்வளோ ராஜாக்கள் இருக்கச்சு, இவ்வளோ பெரியோர்கள் இருக்கச்சு, கிருஷ்ணனுக்கு தான் முதல் மரியாதை என்றால் அந்த முதல் மரியாதையை தடுக்கிறதுக்கு சிசுபாலன் முதலானவர்கள் குதித்தார்கள். ஏனா மூடாகா, இவன் சாதாரண கிருஷ்ணனா, எடப்பையனா, இவன் நினைக்கிறாமடி இடையன் மடையன் கடையன் உட்காந்துருக்கவனா, புருஷோத்தமன் அவன். வாயை மூடுறீங்களா இல்லையா எல்லாரும்? சயேவ பிருது தீர்காட்சா சம்பந்தித்தே ஜனார்தனா. ஏற்கனவே வனவாசத்தில் மகரிஷி சொன்னார், மார்க்கண்டேயர் முதலானவர்கள் சொல்லியிருக்கார். அந்த பெருமாள் இங்கே இருக்கானே யாரு? நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு பந்துவாய் விளங்குபவன், நம்ம எல்லா விதத்திலும் ரட்சிப்பவன். அந்த கிருஷ்ணனை தவிர்த்து வேறு யாருக்கு இங்கே இந்த சபையில் முதல் மரியாதை செய்ய முடியும்? யாராவது இதை தடுத்தீர்களானால் அவர்கள் தலையில் என்னுடைய இடது காலை தூக்கி வைப்பேன். வெற்றியின் அடையாளம், அவர்களை ஜெயிப்பேன் அர்த்தம். புருஷோத்தமனாகிற இந்த கிருஷ்ணனை தவிர்த்து வேறு யார் இந்த சபையில் முதல் மரியாதையை பெறும் அருகதையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை சகதேவன் சூளுரைத்தவுடன் சகதேவன் தலையில் தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். மீதி பேர்லாம் மூடாகா. சகதேவன் யார்? அசம்மூடாகா. பராவர தத்துவ விவேச்சனத்தை அறிந்தவன், பராவர தத்துவ யாதாத்மிய ஞானத்தை அவன் அறிந்திருப்பவன். சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. ஏ அர்ஜுனா, கீழே கூறிய வண்ணம் புருஷோத்தமனான என்னை எந்த விதமான மயக்கம் தயக்கம் இல்லாமல் எல்லாவற்றை காட்டிலும் விலட்சணமாக எவனொருவன் அறிந்து என்னை பஜனம் செய்யும் வழியை அவன் அறிந்தவனாக இருக்கிறானோ அவன் எல்லா விதத்திலும் என்னையே பஜிக்கிறான். இதான் பரமாத்மா சொல்றான். அவன் எல்லா விதத்திலும் என்னை பஜிக்கிறான். பஜனை விரும்ப சிப்லா கடை ஜிங்கிங் ஜிங்கிங் பண்றது அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல பஜனைனா பூஜனைன்னு அர்த்தம். பெருமாளை அடையும் வழியை அடைகிறான் அவன். என்னை அடையும் வழி அவனுக்கு தெரியறதுப்பா. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம்.
அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். பிரகலாதாளன் நவவித பக்தியை சொல்கிறான். விஷ்ணோஸ்து ஸ்ரவணே பரீட்சிதபவத் வையாசிகி கீர்த்தனே. இப்படி பாகவதத்தில் 9 விதமான பக்தி காண்பிக்கப்படுகிறது. ராமாயணத்தில் 9 விதமான பக்தி காண்பிக்கப்படுகிறது. ஸ்ரவணம், முதல்ல கேளுங்கோ, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருக்குன்னு யார் சொல்கிறதுலையோ கேட்டுருக்கீங்களே, இப்படி கேளுங்கோ. ஸ்ரவணம், கீர்த்தனம், பாடணும், வாய் விட்டு பாடணும், மனசு விட்டு பாடணும். ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கவலையே படக்கூடாது. நம்மளை யார் பார்க்குறா, யார் ரசிக்கிறா, ஐயோ நான் எவ்வளோ பெரிய கம்பெனியில் இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய மேனேஜராக இருக்கேன், என்னை போய் இப்படி ரோட்டில் பஜனை பண்ண விட்டாளே. கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். கிருஷ்ணா, தேவதேவா, வாசுதேவா, ஜெகத்பதே, புண்டரீகாக்ஷா, இப்படி நினைக்கலாம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம். பெருமாள் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுது. அர்ச்சனம், தூயோமாய் வந்தனாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயில் தூஷாகும். வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். கடைசியில் பகவானுக்கு நம்முடைய ஆத்மாவை அர்ப்பணம் பண்ணிடணும். அல்டிமேட் ஆத்ம சமர்ப்பணம் தான். ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆத்ம நிவேதனம், அப்படியே ஆத்மாவை சமர்ப்பிச்சிடணும், கவலையே படக்கூடாது. அதுதான் எல்லாத்துலேயும் உயர்ந்தது, அதுதான் ஸ்ரேயஸ்கரம். யோமாமேவமசம்மூடா ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேஷு பாரத அசம்மூடா. அவள் என்ன சொல்கிறா, இவன் என்ன சொல்கிறா, இவன் என்ன கேட்குறா, அவன் என்ன கேட்குறா. சமீபத்தில் ஒருத்தர் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாத பெருமாளை சேவிச்சிருக்கார். எப்பேற்பட்ட பெருமாள், பெரிய பெருமாள் இல்லையா, சம்பிரதாயத்துக்கே பிரதானமான பெருமாளாச்சு. 108 திருத்தலங்களில் ரொம்ப அத்தியந்தம் பிரதானமாக இருக்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாள் சொன்னதுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே யாரையோ ஒருத்தரை பார்த்துருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படி கேட்டால், அங்கே இருக்கச்சே இந்த பெருமாளை சேவிச்சுட்டா போராது சுவாமி, இங்கிறது பக்கத்தில் திருவானைக்கான ஒன்று இருக்குது, சமயபுரம்னு ஒன்று இருக்குது, அந்த 2 ஊருக்கு போனால் தான் இந்த யாத்திரை பூர்த்தி ஆகும். இங்கே மட்டும் சேவிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யாத்திரை பூர்த்தி ஆகாது. ரங்கநாதர் சேவிச்சா அவரை ஒத்துக்க மாட்டார். நீங்கள் திருவானைக்கா போய் சேவிக்கணும், அதே மாதிரி சமயபுரம் போய் சேவிச்சாலும் உங்களுக்கு யாத்திரை பூர்த்தி ஆகணும். அங்கேருந்து போய் சேவிச்சுட்டு வந்தார். இப்போ இவர் என்ன சொல்கிறது, பெரிய பெருமாள், 12 ஆழ்வார்கள் பாடிய பெருமாள், பூலோக வைகுண்ட க்ஷேத்திரத்தில் எழுந்து இருக்கக்கூடிய பெருமாள், அந்த ரங்கநாதனிடத்தில் இவருக்கு மயக்கம். அந்த ரங்கநாதன் தன்னை ரட்சிப்பானா மாட்டானான்னு இவருக்கு தயக்கம். அந்த ரங்கநாதனை மிக்குமோர் தெய்வம் உள்ளதோ என்பதாக அந்த பெருமாளை காட்டிலும் வேற ஒரு தெய்வம் இருக்கா? என்ன 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 நினச்சின்னு இவர் போனார். யாரோ சொன்னா, யாரோ ஏதோ சொன்னான். தத்துவத்தில் இப்படி புத்தி போகவே கூடாது. தத்துவத்தில் இந்த மாதிரி ஒரு மாறாட்டங்கள் இருக்கவே கூடாது. தத்துவன்றது ஸ்டபர்னாக இருக்கணும். பகவத்கீதையை முழுக்க இத்தனை நாள் உட்கார்ந்து காலக்ஷேபம் கேட்டவா, இந்த உபன்யாசத்தை முழுமையாக அனுபவித்தவாளுக்கு எது பரதத்துவம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவ்வளவு கிளாரிட்டி இருக்கும், இருக்கணும். அது விசேஷம். அப்போ தயக்கமோ மயக்கமோ கலக்கமோ கன்ஃபியூஷனோ இல்லாமல் யஹா அசம்மூடா, என்னுடைய ஸ்வரூபம், என்னுடைய ஸ்வபாவம், இது ரெண்டுத்திலையும் நான் எந்த விதமான விகாரமும் இல்லாதவன், எல்லா இடங்களிலும் வியாபித்து எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக தாங்குபவன், எல்லோரையும் நியமித்து நான் சுவாமியாக விளங்குபவன், பத்தர் முத்தர் நித்தியர், பத்தனாக இருக்கட்டும் முக்தனாக இருக்கட்டும் நித்தியனாக இருக்கட்டும், எல்லாரை காட்டிலும் நான் அத்தியந்தம் விலட்சணமானவன். அதை புரிய வேண்டாமா?
கம்பெனியினுடைய முதலாளி இருக்கார், அந்த முதலாளி லெட்டர் கொடுத்துட்டார், நீ நாளையிலேருந்து என்னுடைய கம்பெனிக்கு வேலைக்கு வர வேண்டியது, நான் உன்னுடைய கம்பெனியில் சேர்த்துக்கிறேன், உனக்கு மாதம் 50,000 ரூபாய்க்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு முதலாளி லெட்டர் கொடுத்துட்டார். லெட்டர் வாங்கிட்டான். அதை வாங்கின்னு வந்து என்ன பண்ணான் தெரியுமா அவன்? அங்கேருந்து மேனேஜர்கிட்ட போனான். சார், நாளைக்கு இந்த கம்பெனியில் என்னை சேர சொல்லியிருக்கார், முதலாளி லெட்டர் கொடுத்துருக்கார், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுறது, உங்கள் கைப்பட நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்களேன், உங்கள் கையால் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்களேன் அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்ட போய் லெட்டர் வாங்குறான். இல்லை அவர் தான் தருவாரா? அடுத்தது பியூன் கிட்ட போகிறான். சார், நீங்கள் இந்த கம்பெனியில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, முதலாளி என்னை நாலுலேருந்து இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்கார், உங்கள் கைப்பட எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நாலுலேருந்து இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வான்னு. நீங்கள் எனக்கு கேட்போமா? நம்மளை முட்டாள்னு சொல்லவாடா, வேறு என்ன சொல்லுவா? ஏன்பா, அவனுக்கு முதலாளி கையில் கொடுத்துட்டான் லெட்டரை, அவன் சம்பளம் போட்டான், அவனுடைய கேபின்லேயே அவனுக்கு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கான் இடத்த, அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட வந்து நீ கையெழுத்து வாங்கிக்கிற, அப்புறம் பியூன்கிட்ட போய் கையெழுத்து வாங்குற, அவனை மரக்கரை கண்டு போச்சா, மூளைகளை போயிட்டு அவனுக்கு. ஏன் அவன் முதலாளி கையெழுத்து போட்டானா அதுக்கப்புறம் உலகத்தில் வேறு யார் இதை வந்து தடுக்க முடியும்? அவர் தானே இந்த கம்பெனிக்கு பாஸு. அந்த மாதிரி பரமாத்மா அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறான், பரமாத்மா அவனுக்கு கூட இருக்கான், பரமாத்மா அவனுக்கு எல்லாவற்றுக்கும் தாரகனாக இருக்கான்ற விஷயத்தை புரிஞ்சுக்கலை, நீ ஒவ்வொருத்தருக்கிட்டே அவன் நிற்க வேண்டியது தான். அவன் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன்னு அவன் அசம்பூடா. சர்வவித்து என்னை அறிவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் நன்கு அறிந்து கொண்டவன். சர்வஜன்னு அர்த்தம் இல்லை, பரமாத்மா மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாதீங்க. என்னை தெரிந்து கொள்வதற்கு, என்னை அடைவதற்கு என்ன வழி? ஸ்ரவணம் கீர்த்தனம் கீழே பார்த்தோம் இல்லையோ, அந்த மாதிரி என்னை அடைவதற்கு உரியதான வழிகளை எல்லாம் நன்கு அறிந்தவன். சர்வபாவேன மாம் பஜதி, அது முக்கியம். எல்லா பிரகாரங்களினால என்னை அடையிறதுக்கு அவன் முயற்சிக்கிறான். சர்வபாவேன மாம் பஜதி, என்னை பெறுவதற்கு சாதனங்களான எல்லா பஜன பிரகாரங்களினாலேயும் அவன் என்னை பஜிக்கிறான். அதே மாதிரி எதையெல்லாம் பண்ணால் எனக்கு பிரீதி உண்டாகும்? இப்போ அந்த முதலாளியை சந்தோஷப்படுத்துறதுக்கு கீழே ஒருத்தர்கிட்ட கேட்குறான், சார் என்ன பாருப்பா, நம்ம முதலாளி ரொம்ப தங்கமானவர், ஆனால் அவர் வேலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், நீ ஒன்றும் இல்லை, அவர் அன்னைக்கு சொல்கிறத அன்னைக்கு முடிச்சுடணும், நீ முடிச்சுட்டியான நீ எத்தனை நாள் லீவு கேட்டாலும் கொடுப்பார், நீ எவ்வளோ இன்டென்சிவ் கேட்டாலும் உனக்கு கொடுப்பார். அவரோட நல்ல ஒரு அவர், அவனை நீ எப்படியான ப்ளீஸ் பண்ணு. அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு என்ன பிடிக்கணும்? அவன் என்ன பண்ணணும்? பத்கதா ஸ்ரவணே பக்தி மமார்த்தே டம்பவர்ஜனம், என் கதைகளை கேட்கறதுல ஆசை வரணும், டாம்பிகம் இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி கோவிலுக்கு போனேன் தெரியுமா, நான் ஃபஸ்ட் கிளாஸ் 25,000 ரூபாய்க்கு நல்ல பட்டு வேஷ்டி பட்டு புடவை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சாத்தினேன். நல்லா முந்திரி பருப்பு நெய் ஒழுக ஒழுக சுவாமிக்கு சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணேன், விட்டடித்தேன், பணத்தெல்லாம் கணக்கே பார்க்கலையே. இன்றைக்கி உபயம், என்னுடைய உபயம் மட்டுமே 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன். அப்படி கொடுத்தேன். கோவில் இருக்கிறவங்கள ஆச்சரியப்பட்டா, உன்ன மாதிரி யார் தாத்தான்னு சொன்னானா? பெருமை பேசக்கூடாது, எல்லாம் அவன் அவாப்த சமஸ்தகாமன், அவன் கொடுத்ததை நீ அவனுக்கு சமர்ப்பிச்சிருக்க, கிள்ளி போட்டிருக்க, அவ்வளோதான். மமார்த்தே டம்பவர்ஜனம், என் விஷயத்தில் டாம்பிகம் இருக்கக்கூடாதுப்பா. ஒன்றுமில்லை, கோபஸ்திரீகள்லாம் பெருமாளோட சேர்ந்து அங்கனா மங்கனா மந்தரே மாதவோ மாதவம் மாதவன் சாந்திரேனாங்கனான்னு அவள்லாம் ஜாலியாக பெருமாளோட சேர்ந்து ராக் அண்ட் ரோல் விளையாடினான். அழகாக நடந்தது ராசக்கிரீடை. கிருஷ்ணன் எங்கள் கூட தான் இருக்கான், கிருஷ்ணனை நாங்கள் தான் அனுபவிச்சுருக்கோம், எங்களுக்கு கிருஷ்ணன் எப்படி அனுபவியாக இருக்கான். பார்த்தார் பெருமாள், என்ன ஐயா, என்ன பசங்களா, கோபஸ்திரீகளுக்கெல்லாம் கொஞ்சம் மண்டை கருவம் அதிகமாக போயிட்டுருக்குல்ல, ஓஹோ இப்படிலாம் இவ கருவப்படுறாளா, திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். அப்புறம் ஓன்னு கதறி கதறி அழுது அழுது புழிஞ்சு புழிஞ்சு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அரற்றி அரற்றி, கிருஷ்ணா உன்னை எப்போ பார்ப்பறேன் எப்போ பார்ப்பேன்னு அழுது அழுது அப்புறம் ஒரு வழியாக பார்த்தேன். அதாவது என் பெயரை சொல்லணும், என்னை நினைப்பது, என் வேலைகளை என்னுடைய கைங்கரியங்களை பண்ணுறது, என்னை வணங்குவது, இப்படி பல இருக்குமா, அதை தெரிஞ்சுக்கோங்க.
முறையாக தெரிஞ்சுக்கோங்க. நாம் ஏதாவது பண்ணிட்டு இப்படி பண்ணால் பெருமாளுக்கு பிடிக்கும், அப்படி பண்ணால் பெருமாள் பிடிக்கும், நான் பண்ணுறது தான் சரி, நான் என்ன பெருமாள் ஏற்றுப்பார் அப்படின்னு சமாதானங்கள் சால்ஜாப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இதில் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நாம் அவனை பஜிக்க வேண்டும் என்றால் முதலில் அவன் புருஷோத்தமன் என்று உணர வேண்டும். இங்கு இத்தனை பேர் இருக்கா, இவர்கள் நடுவில் யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்றால் யார் புருஷோத்தமனாக இருக்கிறானோ அவனுக்குத்தான் முதல் மரியாதை செய்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவனுடைய கெப்பாசிட்டி என்ன, அவனுடைய பெருமை என்ன, இத்தகைய பெருமை அவனுக்கு எங்கே உண்டாயிற்று, எப்படி உண்டாயிற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரதானமாக ஆகலை, இதில் கிளாரிட்டி இல்லை. ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த கோவிலுக்கு போகிறேன் அந்த கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னேன்னா நீ எத்தனை கோவிலாக ஏறி இறங்கினாலும் என்ன பண்ணாலும் உனக்கு அவனுடைய கிருப்பை கிடைக்காது. இப்போ ஒன்று நினச்சிக்கோங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தாரோலையும் முதலாளி வேலைக்கு சேர்றதுக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் இவன் போய் மேனேஜர்கிட்ட கையெழுத்து கேட்டிருக்கான், அப்புறம் பியூன்கிட்ட போய் கையெழுத்து கேட்டிருக்கான், என்னடா இவன் இப்படி இருக்கான், சேச்சா நான் ஏதோ எனக்கு உபகாரம் பண்ணணுன்னு பார்த்தேன், இவன் ஒன்றுத்துக்கு போகிற சரிப்பட்டு வர மாட்டான் போல இருக்கு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முதலாளி வெறுத்துருவார். தான் கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கேன்சல் பண்ணிடுவார். அதுதான் நம்ம இப்போ முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல புருஷோத்தமன் யார் என்பதில் நமக்கு தெளிவான ஒரு ஞானம் வேணும். முக்கியமானதொரு இந்த அம்சத்தை நாம் அறியாத பொழுது எந்த விதத்திலும் எந்த வழியிலும் நமக்கு தெளிவு பிறக்காது. வழியில் நமக்கு தெளிவு இல்லாத பொழுது எந்த பஜனமும் நடக்கவே நடக்காது. அப்ப இதை அறிந்தவன் மட்டும்தான் எல்லாவற்றையும் அறிய முடியும். இந்த அறிவு இல்லாதவனுக்கு அவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பகவத் பிரீத்தி ஆகாது. அது பகவத் பிரீத்தி ஆகாது. ஏன்னா பெருமாள் பாபா என்னடா இது, ஒட்டகத்துக்கிட்ட போய் வெல்லம் கொடுத்தா மாதிரி ஆகிடும். நல்லா சப்பாத்தி கள்ளி எடுத்து அவனு சாப்பிட்ற ஒட்டகத்துக்கிட்ட போய் வெள்ளத்தை கொடுத்தா வெள்ளத்தினுடைய தர மதிப்பு அதுக்கு தெரியுமா, வெள்ளத்தினுடைய ருச்சி அதுக்கு தெரியுமா? அந்த மாதிரி இவனுக்கு எனக்கு பஜிக்கவும் தெரியல, என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கல, என்ன நடக்கிறதுன்னு அவனுக்கு புரியல, என்னமோ வரான் கையை கூப்பிட்றான் போயிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்க. சரி அவன் பாட்டுக்கு வரானா கை கூப்பிட்றானா அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுடுவான். யோமாம் ஏவம் அசம்மூடா கீழே துவாவிமோ புருஷௌ லோகே க்ஷரச்சாட்சர ஏவச்ச க்ஷரசர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதே உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேத்யுதாகிருதா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விவர்த்தியவ்ய ஈஸ்வரஹான்னு அந்த கிளாரிட்டி இருக்கணும். பத்த ஜீவாத்மா பற்றி ஞானம் இருக்கணும், முக்த ஜீவாத்மா பற்றி ஞானம் இருக்கணும். ஆமாம், ஏன்னா தாம் பத்தனை உணரணும், தாம் முக்தனாகிறதுக்கு ஆசைப்படணும். தாம் பத்தனாக இருக்கிறதே தனக்கு போர்னு நினச்சுட்டானா அது சரியில்லையே. தாம் பத்தனாக இருக்கும், தான் ஒரு நாள் முக்தனாகணும், இந்த பத்தாவஸ்தையே இருக்கக்கூடாது, இது தனக்கு அனுவிருத்த சம்சாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அதுலேருந்து நிவர்த்தி ஆனதுனா முக்தாத்மாவானோம். அப்படி அந்த அந்த அனுவிருத்த சம்சாரமாக பத்த தசையிலிருந்து முக்தாத்மா வரணும்னு என்ன பண்ணணும்? யோமாமேவம் அசம்மூடா, புத்தியில் ஒரு கிளாரிட்டி வேணும். பகவத் பஜனை பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் பஜனைனா இப்படி இந்த சிப்லா கட்ட பஜனை இல்லை, அந்த பஜனையே சொல்லலை. பஜனைனா அவனை பஜித்தல், பக்தி யோகாதிகள், இந்த இடத்துல பக்தி யோகாதிகள், அர்ச்சனாதிகள், நாம சங்கீர்த்தனாதிகள் எல்லாமே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கு, அந்த வழியை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னொன்று பரதத்துவ விவேச்சனம். உத்தம புருஷஸ்துன்யா பரமாத்மேத்யுதாகிருதானா. அப்போ பிரம்மா யார்? பத்த ஜீவாத்மா தானே. பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் யார்? நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்று வந்ததுன்னா அவள்லாம் யார்? அப்போ பிரம்மாவுடைய சிருஷ்டி அடங்கினவர்கள் தானே. இப்போ பத்த ஜீவாத்மாவானவர் பிரம்மாவே என்று சொல்லிட்டா
பிரம்மாவுடைய சிருஷ்டிக்கு அடங்கின மற்றவர்கள்லாம் பத்த ஜீவாத்மாவா முக்தி ஜீவாத்மாவா? பிரம்மா விஸ்வக்சேனனை படைச்சாரா? பிரம்மா அனந்தாழ்வானை படைச்சாரா? பிரம்மா நித்தியசூரியான கருடனை படைச்சாரா? இவள நித்தியசூரிகள். இவன் பிரம்ம சிருஷ்டியில் அடங்கலை. ஆனால் நாமெல்லாம் யாரு? பிரம்ம சிருஷ்டியில் அடங்கினவர்கள். மற்ற தெய்வங்கள்லாம் யாரு? இந்திராதி தேவர்கள்லாம் யாரு? பிரம்ம சிருஷ்டியில் அடங்கினவர்கள். பத்தனான பிரம்மாவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கெல்லாம் பத்தத்துவம் உண்டா இல்லையா? நம்மலாம் பந்தனா இருக்கும். இதுலேருந்து நாம முக்தன் ஆகணும். பிரம்மா பந்தனாக தான் இருக்காருணும். அவர் முக்தனா ஆகணும். இன்ஃபேக்ட் நாம சீக்கிரம் முக்தனாயிடுவோம், பிரம்மா ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆகையால இந்த கிளாரிட்டி இருந்தால்தான் என்னை பஜித்து அவன் முக்தனாக முடியும். யோமாமேவமசம்மூடா ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் வாங்கி சொல்லணும். யோ மாமேவமசம்மூடஹ யோ மாமேவமசம்மூடஹ ஜானாதி புருஷோத்தமம் ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதி மாம் சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. சர்வபாவேன பாரத. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். யோ மாமேவமசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம், அவனை ஸ்தோத்திரம் பண்ணும் முறை. அதை பற்றி விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பகவத் பாதால் அஸ்ய ஸ்துதி லக்ஷணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்கே கிம் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேச கால நியம அனபேட்சத்வாத் ஆதிக்கே காரணம் அப்படின்னு காட்டி கொடுக்குறார். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் சம்பூர்ணமான அஹிம்சை விதிக்கலை. சில இடங்களில் ஹிம்சையும் தேவைப்படுறது. ஆனால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தில் ஹிம்சையே இல்லை அப்படின்னு காட்டுறார். புருஷாந்தர பாக்கி இருக்கிற மனுஷாளுடைய அபேட்சை தேவை கிடையாது. திரவியாந்தர இந்த மாதிரி திரவியங்களை வச்சுண்டு இப்படி யஜ்யம் பண்ணு, இப்படி சுத்தமாக இருக்கணும் திரவியங்கள் அப்படின்னு சொல்ல நியமம் கூட இங்கே தேவை கிடையாது. பகவன் நாம சொன்னாலே போதும். திரவியாந்தர தேச கால, இந்த சமயத்தில் தான் இதை பண்ணணும், இந்த காலத்தில் தான் இந்த தேசத்தில் தான் இதை பண்ணணும், இந்த ஊரில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற நியமமும் இல்லாதனால, நியமமும் இல்லாது எப்போ வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்துதியினுடைய முக்கியத்துக்குவே காரணம் அப்படின்னு பகவத் பாதால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தினுடைய மேன்மையை பற்றி அழகா விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பிராரம்பத்திலேயே நம்மளுக்கு உபதேசிக்கிறார். அவ்வழியிலே நாம் இப்பொழுது நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு மகிழ்வோம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
चन्द्रचकारू मयूरशिकण्डक मण्डलवलयितवेषम् चन्द्रकचारु मयूरशिकण्डक मण्डलवलयितकेशम् श्रीजयदेव वनितमति सुन्दर श्रीजयदेव वनितमति सुन्दर श्रीजयदेव वनितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् श्रीजयदेव भणित
நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.